பிறர் அதே நிலையை அடைய உதவ முடியுமா? நிச்சயமாக. இதுதான் பரமசிவ பரம்பொருளின் நோக்கமும் போக்கும் அவர் இயங்குவதன் காரணமும். பரமசிவ பரம்பொருள் இவ்வுருத்தாங்கி இவ்வுயிர் மூலமாய் வெளிப்பட்டு இயங்குவதன் ஒரே காரணம், நீயே நானாகும் நிலையை, நானே நீயாகும் நிலையை, இந்த பரமாத்வைதத்தை தொடர்ந்து அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பதுதான். அதை கொடுக்கவும் அதற்கான தீட்சையையும் சக்தி பாதத்தையும் சக்தினி பாதத்தையும் அளிப்பதைத்தான் பெருமான் தொடர்ந்து இவ்வடிவு மூலம், இந்த வெளிப்பாட்டின் மூலம் செய்து கொண்டே இருக்கின்றார். உங்க 14வது கேள்வி, சக்தி இல்லாமல் நீ செயல்பட முடியாதா? சக்தியும் நீயே என்றால் இரண்டும் ஒன்றாக எப்பொழுது தோன்றின? சக்தி சிவத்திலிருந்து தனியாக இல்லை. இருப்பும் இயக்கமும் தன்னுடைய இயற்கையாக உடையது சிவம். அதனால் சக்தி எக்காலத்தும் தனியாய் தோன்றவில்லை. அது சிவத்தோடேயே எப்பொழுதும் இருக்கின்றது. சிவத்தின் இருப்பு எப்பொழுதிருந்தெல்லாம் இருக்கிறது என்று நாம் நினைக்கின்றோமோ அப்பொழுதே சக்தியின் இருப்பும் இருக்கின்றது. அதாவதுங்க, எப்பொழுது தோன்றியதுன்ற கேள்வியே ஒரு கால வரையறைக்கு உட்பட்ட மனத்தோட கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. கடந்தது, இருப்பது, எதிர்வருவது என்கின்ற காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அனாதியாக, ஆதியும் அந்தமும் இல்லாததாக எப்பொழுதும் இருக்கின்ற சிவம் சக்தியோடேயே இருக்கின்றது.